இன்னும் விசேஷத்தனமாக விஷ் ஆல் த ஹாப்பி சண்டே என்று சொல்லி ஹாப்பி சண்டே வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் அதிகமாக என் மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்களும் அருகாமையில் உள்ளவர்களை பார்த்து கரம் கொடுத்து ஹாப்பி சண்டே என்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லணும். முன்னாடி பின்னாடி 4 பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். 4 டைரக்ஷனில் 4 பேர் பார்த்து என்ன பண்ணி ஆகணும். பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, பின்னாடி முன்னாடி பாருங்கள். கரம் கொடுத்து ஹாப்பி சண்டேன்னு சொல்லிடுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். சத்தமா ஒரு எல்லையில சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அன்பு பிள்ளைகளே, இன்று நாளிலும் கூட கடந்த நாட்களிலே இந்த பரிசுத்த யோவான் எழுதின நிருப பாடத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு காரியத்தை, நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற, அதில் ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டி உங்களை அந்த வசனத்தின் அடிப்படையில் நடத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. அதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள், நாம் அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். என்ன நாளின் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, சொல்லியும். என்னது சொல்லியும் அப்படின்னு வச்சுங்களேன் மனசில். என்னது சொல்லியும். ஆங்கிலத்தில் இஃப் எ மேன் சேஸ் அப்படின்னு தொடங்கி அடுத்த காரியங்கள் முடிக்கிறது. இப்போ ஒரு மனிதன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம். நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் சொல்லுகிறோம், நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள், திருச்சபையின் அங்கத்தினராக ஐக்கியப்பட்டவர்கள், கர்த்தருடைய திருச்சரீரத்திலே ஐக்கியப்பட்டவர்கள். உண்மைதானே? உண்மையின் சொல்றீங்களா? ஒரு எழுதி சொல்லுங்க. ஆமா, சத்தவா சொல்லுங்க, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆமா, நாம சொல்றோம் நாம் ஐக்கியப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? We have fellowship with God, with church, with family members, with church members. ஆலய விசுவாச பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். சபையோடு கூட, கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட நாம் என்னவா இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். நல்லது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம், சபையில ஒரு உறுப்பினராக இருக்கிறோம், கர்த்தருடைய திருப்பந்தியில பங்கெடுத்து அந்த சரீரத்துல, கர்த்தருடைய சரீரத்துக்கு இணையான சரீரத்துல ஐக்கியப்பட்டு ஒரே சரீரமாக, ஒரே அங்கமாக, ஒரே சரீரமாக இருப்பதற்கு நாம் நம்மை இப்படி கருதுகிறோம். எப்படி சொல்லுகிறோம்? நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என்னது? We have fellowship with church, with God. கடவுளோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். என் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆண்டு திருச்சரீரத்தின் மூலமாக ஆண்டவரோடு நம்மை ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா தானே? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? கடவுளோடு கூட, தேவனோடு கூட, அவருடைய திரு சரீரத்தின் மூலமாக, நற்கரணில பங்கெடுத்துக் கொள்வதன் மூலமாக, ஒரே பாத்திரத்துல பங்கெடுக்கிற பிள்ளைகளாக, ஒரே திருச்சபையிலே கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியமாக, அங்கமாக, ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are all united together with the body of Christ by taking Holy Communion. That is the holy symbol that unites us together with God. ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்தை நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே தவிர, அங்க வசனம் என்ன வருது அப்படின்னா, ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும், எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறேன் சொல்றீங்க? நான் ஐக்கியமா தான் இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட ஐக்கியமா தான் இருக்கிறேன்,
ஆண்டவரோடு கூட இப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நடக்கிறோமா? இருளிலே இருளிலே நடக்கிறவளாய் இருந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாமல் எப்படியா? சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இப்ப எனக்கு ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பதில் அப்படின்னா, நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேனா அல்லது பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறேனா அப்படின்ற வார்த்தையில நான் உண்மையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய உள்ளம் உங்களை குறித்து ஒரு விசுவாச பகிர்வு சாட்சி கொடுக்கும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி நாம் ஒரு அலையிலே செல்லும் தேவநாம மகிமைக்காக சொல்லுங்க. பரவாயில்ல, ஆமென், அல்லேலூயா. பரவாயில்ல, ஒரு பாதி மேலே சொல்ல முடியல. அப்படியானால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியத்தின்படி நடவாமல் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக வேதத்திட்டமாய் சொல்லுகிறது. நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஜஸ்ட் நாட் ஹியர், சும்மா கேட்கிறவர்கள் அல்ல. கேட்டுட்டு சும்மா நல்லா இருக்குது, நல்லா இல்ல, காரமா இருந்தது, உப்பா இருந்தது, சப்பன் இருந்தது அப்படின்னு சொல்லுவதற்காக அல்ல. அந்த வார்த்தைகளை கேட்டு அதை பலமாக்கணும். வாழ்க்கையில் அந்த பலத்தை, ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் விரும்புகிறார். நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி அப்படின்னா, நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாமல், திரு வார்த்தையின்படி நடவாமல், ஆண்டவரோடு கூட உண்மையாக நாம் அந்த காரியங்களிலே செயல்படுத்த முடியாமல் இருக்கிற பொழுது நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் உண்மையா இருக்கிறோம் என்று நம் மனசு நமக்கு சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே நம் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், திருச்சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நம் மனதோடு இருதயத்தோடு கூட ஒன்றாய் அந்த இருதயத்தோடு கூட இணைந்திருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கிற பொழுது அது புருவாகிறது, அது நிச்சயமாக மாற்றுகிறது. அப்படி நம் வாழ்க்கை இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது, இப்படி வருகிறது. 2ஆம் அதிகாரத்தில், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் இப்ப பாருங்க, அங்க ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும், ஆண்டவரோடு கூட ஃபெலோஷிப் இருக்கிறது என்று சொல்லியும், நான் ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவன் பொய்யனா இருக்கிறான், பொய் சொல்லுகிறவனா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இங்க இப்ப பாருங்க, நான் ஒளியில் தான் நடக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஒளியில் தான் இருக்கிறேங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நானு ஒளியில் தான் இருக்கிறேன். I am in the light. I am in the light. நான் ஒளியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வார்த்தை எப்படி வருது? ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் ஆமா இது வரைக்கும் இருளிலே இருக்கிறான். தேவப்பிள்ளைய, நான் ஒளியில் தான் இருக்கிறேன், வெளிச்சத்துல வந்துட்டேன், வெளிச்சத்தின் பாதையில வந்துட்டேன், சத்தியத்தின் வெளிச்சத்தில நடக்கிறேன், நாம் ஆண்டுடைய பாதையில வந்துட்டேன், ஆண்டுடைய ரட்சிப்பின் ஒளியில வந்துட்டேன், அது எல்லாத்திலும் வந்துட்ட உண்மைதான். ஆனா வந்துட்டோன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்றான்? இன்னும் இருள், இன்னும் இருள், இன்னைக்கு வரல அப்படி சொல்லி இது வரைக்கும் இருளே தான் இருக்கிறான். யாரு? சகோதரனை பகைக்கிறவன் இருளே இருக்கிறான். If a man say I am in the light and hates his brother, அவன் தன் சகோதரனை பகைக்கிறவனாக இருந்தால் அவன் நான் வெளிச்சத்தில் நடக்கல, வெளிச்சத்தின் பாதையில அவன் நடக்கல. இன்னும் எதுல நடக்கிறான்? இன்னும் இருள் இருக்கிறான், இன்னும் இருள் இருக்கிறான். ஆமென். யாரை பகைக்கிறவன்? சகோதரன் என்று சொன்னால் வேதம் எதை சொல்கிறது? உடன் பிறந்த சகோதரரை மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினர்களும் நமக்கு சகோதரர்கள் தான் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆமென், அல்லேலூயா. We are all brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட மேம்பட்ட ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அந்த உறவில நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் என் கண்ணு திறந்தாச்சு, நான் ஒளியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரனை பகைக்கிறவனாக நீ இருக்கிறாயா? நீ சகோதரனை பகைக்கிறவனாக இருந்தால் நீ வெளிச்சத்துல இல்ல, இன்னும் எங்கடா இருக்கிற? இன்னும் இருளதான் இருக்கிற. நம்மாலே அப்படி வெளிச்சத்திலே நடக்கக்கூடும் என்று சொன்னால் யாரிடத்திலும், எந்த இடத்திலும், எவரிடத்துல சர்ச்சை மாத்திரம் இல்லாம எந்த இடத்திலும் சரி நமக்கு பகைகள் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பகைகள் இருக்கக்கூடாது. ஆமீன். பகைவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நம்மளை நண்பராக தான் ட்ரீட் பண்ண சொல்றார். ஆமீன். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அவர்களை நண்பராக ட்ரீட் பண்ணும். அவளை எத்தனை பெரிய துரோகம் செய்தவனை கூட கர்த்தர் நண்பனே என்றுதான், சிநேகிதனே என்றுதான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அழைத்தார். ஆகவே ஆண்டவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்தவ பிள்ளைகளாக, கிறிஸ்தவ சகோதரி சகோதரிகளாக இருக்கிற நாம் யாருக்கும் யார் என்ன கிடையாதுங்க, எனிமி கிடையாது, பகை கிடையாது. ஆமா தானே? அப்படி கிடையாது. யாரும் விரோதம் கிடையாது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆக வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் நமது சகோதரிகள். ஆகவே எந்த சகோதரனையும் எந்த சகோதரியோ என்ன பண்ணக்கூடாதுங்க? பகைக்கிற ஒரு எண்ணம், விரோதமாய் பார்க்கிற ஒரு எண்ணம், வினோதமாய் ஒரு கண்ணிலே ஒரு கண் பார்வையிலே சிலர் என்ன பண்ணுவாங்க? ஆமா, கொண்டுடுவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. ஒரு பார்வை இருக்கு பாரு, அந்த பார்வை என்ன ஆயிடுங்க? வித்தியாசமான பார்வையா மாறிடும். வார்த்தை வித்தியாசமா மாறிடும். அந்த வார்த்தையானது அவர்களை காயப்படுத்துமே, அவர்கள் மனச வருத்துமே அப்படின்ற காரியம் கூட அறியாமல் எளிதாக வார்த்தைகளை விடுகிறவர்கள் உண்டு. மெட்டுமையான பார்வைகளோடு கூட ஒரு ஏறிட்டு பார்க்கிற பார்வையிலே கனிவான பார்வை இருக்கிறது, மேட்டுமையான பார்வை இருக்கிறது, பயங்கரமான பார்வைகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வை அப்படி இல்லைங்க, கனிவான அழகான ஒரு பார்வை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நாம் எல்லாரும் யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் அண்ணன் தம்பிகள், எல்லாரும் தாய் தகப்பன்மார்கள், எல்லாரும் நமது பிள்ளைகள். பரிசுத்த பவுல் எந்த இடத்துல எல்லாரையும் பிள்ளைகளே பிள்ளைகளே, அடியேனு கூட ஆண்டவர் பிள்ளைகளே 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 என்று அழைப்பதிலே ஒரு வலிமை இருக்கிறது. We are the children of God. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். We are all, எல்லாரும். ஆகவே நமக்குள்ளாக ஒரு விலையேறப்பட்ட பந்தம் இருக்கிறது, ஒரு வலிமை நிறைந்த பந்தம். அது உடன் பிறந்தவர்களை காட்டிலோ வலிமையான பந்தம் கர்த்தருடைய திருச்சபை என்ற ஒரு பந்தம். இந்த பந்தம் உங்களுக்கு நிலையான ஒரு அழகான பந்தமாயிருக்கிறது. இந்த பந்தம் நமக்கு பலமாயிருக்க வேண்டும். இந்த பந்தம் ஒவ்வொருவருக்கும் அது விசேஷத்த பந்தத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. If a man says that I am in the light, லைட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு if he hates his brother, அவன் தன் சகோதரியை எதிர்க்கிறவனாக பகைக்கிறவனாக இருந்தால் அவன் பையன் மாத்திரமல்ல, ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படி சொல்லுகிறவன் பையன் மாத்திரமல்ல, இங்கே சொல்லுகிறது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இன்னும் இருளிலே நடக்க. இருளில் யார் நடக்க? கண்ணு தெரியாதுங்கண்ணா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கண்ணு கொடுத்துட்டாரு. இந்த கண்ணு சொல்ல ஒரு விசேஷத்தை கண்ணு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஒரு விசேஷத்தை கண்ணை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நாம் கண் திறந்தவர்களாக ஆண்டவர் வார்த்தைகளினாலே கண் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். Holy Spirit already opened our eyes. நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த மகிமையான காரியங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். உலக பார்வை வேற, ஒவ்வொருக்குரிய ஆவிக்குரிய மண்ணுடைய பார்வை வேற. அவன் வேறு விதமாய் பார்ப்பான், நீ வேறு விதமாய் தான் பார்க்கணும். இந்த ஆங்கிள், எந்த ஆங்கிள் அவன் பார்க்கலாம், எந்த ஆங்கிள் அவன் பார்க்கலாம். ஆனா நீ அப்படி அல்ல, நாம் அப்படி அல்ல. நம்முடைய பார்வையே வித்தியாசம், நம்முடைய பார்வையே ஒரு பழியே வித்தியாசம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆக சகோதரனை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிற பொழுது இது விலையேறப்பட்ட ஒரு காரியங்க. இதை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்குண்டான ஒரு ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் தான். ஏனென்றால் ஆண்டவர் ஜபத்திற்கோ அதே நேரத்தில்
காணிக்கைக்கும் செல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்ன அழகான அந்த வார்த்தை கூட நீங்க வாசித்த அந்த வசனத்துல வாசித்த வேத பகுதியில் வாசிங்க பார்ப்போம். அந்த மனிதன் ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த மனுஷன் சகோதரனோடு கூட ஏதாவது காரியங்கள் இருந்தா என்ன பண்ணமா, அவனோடு கூட ஒப்புருவாயின். அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, காணிக்கை செலுத்த வரியா, காணிக்கை செலுத்த வந்தா என்ன பண்ணுங்க, சகோதரனோடு கூட ஒப்புருவாயிட்டு வாங்க. வசனம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. அங்கே நானே பலிபீடத்திலே உன் காணிக்கை வைத்து விட்டு சகோதரனோடு ஒப்புரவாகி பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திருவார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா காணிக்கையை காட்டிலும் உன் சகோதரனோடு கூட இருக்கிற உறவு இருக்கிறது, அது விலையேறப்பட்டது. காணிக்கையை காட்டிலும் இந்த உறவு இருக்கிறது, அந்த ரெக்கன்சிலேஷன் இருக்கிறது, அந்த ஒப்புரவாகுதல் இருக்கிறது, அந்த நல்ல உறவு இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது, அது விலை உயர்ந்தது. ஆகவே குறை இருந்தா அந்த குறையை சரி பண்ணி கொண்டு தேவ திரு சமூகத்துல வந்து உன் பலியை என்ன பண்ண, செலுத்து. அதுதான் தேவ வார்த்தை. ஆமேன். அந்த மார்க் 12ஆம் அதிகாரத்துல கூட 24, 25 வசனம். ஆ 11ஆம் அதிகாரம் 24, 25, 11. ஆதலால் ஜெபம் பண்ணுகிற பொழுது விசுவாசிங்கள், சொல்லுகிறேன், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னிங்க மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை எப்படி, நீங்கள் மன்னியார் இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோ உங்கள் தப்பிதங்களை மன்னியார். தேவப்பிள்ளைகளை, இது உயர்ந்த ஒரு பாடம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம். சகோதர ஐக்கியம் என்று நாம் பேசுகிறோம். நல்லா நிறைய ஐக்கியங்கள் இருக்குது, பேசுறோம். பெண்கள் ஐக்கியம் இருக்குது, ஆண்கள் ஐக்கியம் இருக்குது, வாலிபர் ஐக்கியம் இருக்குது, சின்ன பிள்ளைங்க ஐக்கியம் இருக்குது, எல்லாம் அன்பியம் என்று சொல்வார்கள். அன்பியம் இருக்கிறது, உண்மைதான். ஆனா எல்லா மெம்பர்ஸ் ஐக்கியமா இருக்கிறாமான்னு யோசிப்பார். ஐக்கியம் இருக்கிறது, ஐக்கியத்திற்காக தான் ஐக்கியம். ஆமென் சொல்ல. அதுல பிரிவுகள் இருக்கக்கூடாது, அதுல நீ உயர்ந்து நான் தாழ்ந்து என்று இருக்கக்கூடாது. நீ ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு சிறப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஐக்கியத்துல we are all equal. நாம் தேவ சமூகத்துல ஈக்குவல்ங்க. அதை பலமுறை நான் சொல்றேன். ஆண்டோடைய திரு சமூகத்துல திருச்சபையில ஆண்டோடைய பார்வைக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒரே ஸ்தானத்துல வைக்கப்பட்டவர்கள், ஒரே உறவில வைக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த உறவானது பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஒரு மனிதன் நான் வெளிச்சத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனை பகைச்சா அவன் இன்னும் எங்கதான் இருக்கிறான், இன்னும் இருக்கிறான், இன்னும் அங்கதான் இருக்கிறான். இன்னும் நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்க, நம்புறேன். ஆவே சொல்ல இல்லையா? இன்னும் நான் எதில் தான் இருக்கிறேன், வெளிச்சத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒன்னு இருள், ஒன்னு வெளிச்சம், ஒன்னு லைட்டே இல்லை டார்க்னஸ். யாரும் ஒன்று சொல்லுங்க, நான் வெளிச்சத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு 2 4 தான் வருது. நான் இருள் இருக்கிறேன்னு சொல்றேங்க. 4 அலையில சொன்னா மற்ற எல்லாமே ஆப்போசிட்ல அடுத்த காரியத்தில் அலையில சொன்ன மாதிரி தான் அர்த்தம். ஆமா, அதில் மாத்து கருத்து இல்லை. அவன் சொல்ல அலையிலையா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இல்லப்பா நான் சொல்றது இப்படி இருக்குது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். தேவப்பிள்ளையே, அவருடைய வார்த்தை அதை நமக்கு கண்டித்து வழிநடத்துகிறது. ஆக அன்பு பிள்ளைகளை, இன்னொரு வார்த்தை கூட அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க பாப்பா.
ஆ ஆ ஒப்புரவாகி. ஆமென். அதாவது ஆண்டவர் அதை வலியுறுத்துறார். என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒப்புரவாக முக்கியங்க. ஒப்புரவாகுதல்ன்றது என்னது? ரிகன்சிலேஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தென் ஆஃபரிங், தென் சாக்ரிஃபைஸ். ஒப்புரவாகுதல் என்பது ரொம்ப முக்கியமா. அது இல்லாத பலி செலுத்துவது என்பது, அந்த பலி எவ்வளோ பெருசா இருந்தாலும், எத்தனை தங்கமா இருந்தாலும், எத்தனை ஆயிரமா இருந்தாலும், எத்தனை லட்சம் கோடியா இருந்தாலும் கூட, என் ஆண்டவர் அதில் என்ன பண்ணலைங்க? அவர் God won't accept, God won't recognize the precious. நம்முடைய பார்வையில், மனுஷ பார்வையில் அது ப்ரீசியஸா இருக்கலாம். ஆண்டுடைய பார்வையில் அது என்ன சொல்றாருன்னா, ஒப்புரவாதல் தான் முதல்ல, மன்னிக்கிறதா முதல்ல. ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க? வந்து வழி செலுத்துங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் மற்ற காரியங்களை செய்யுங்க என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அவருடைய திருவார்த்தைக்கு இன்னும் அழகாக இன்னொரு பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். அந்த பகுதி அதே 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அங்க ஒரு பொய்யை பார்த்தோம். எங்க ஒரு பொய்ய? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியோ வார்த்தையின்படி நடவாது இருக்கிறவன், கற்பனைகளின்படி நடவாது இருக்கிறவன் அவன் பொய்யனாய் இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும், ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லியும், இருளிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், அப்படின்னு சொல்லி நீங்க வர்றப்போ, அவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? எப்படி அன்பு கூறுவான்? தேவ பிள்ளைகளை, இந்த ஒப்புரவாகுதலுக்கு அதிக இன்னொரு படி அதிகமாக ஆண்டவர் போய் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அன்பாய் இருக்கிறேன். எப்படி அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்ல, நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து சொல்ற காரியம், ஐ லவ் யூ காட், நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தன் சகோதரனை பகைத்தால் அப்படின்னா அர்த்தம், நான் ரொம்ப கடவுளுக்கு பிரியமானவன், நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ரொம்ப முக்கியம். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லியோ இருளிலே நடக்கிறவன் பையனாய் இருக்கிறான். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லியோ தன் சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பையனாக இருக்கிறான். அந்த அன்பின் பிரமாணமானது ஆண்டவர் வேதத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவத்திலும் பிரதானமான ராஜரீக காரியங்கள் உண்டு. அந்த ராஜரீக காரியம் என்ன அப்படின்னா அன்புதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அன்பிலே நாம் பரிபூர்ணம் அடைகிற பொழுது, அந்த அன்பிலே நிறைவாய் நாம் இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருவார்த்தை எப்படி சொல்லுகிறது? நீங்கள் உண்மையானவர்கள். நாம் ஆண்டவருடைய அந்த அன்பிலே தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால், சக மாணவர்களோடு கூட, சக நண்பர்களோடு கூட, சக விசுவாசிகளோடு கூட, அல்லது அக்கத்து பக்கத்து வீட்டோடு கூட, அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நமது கோவர்க்கரோடு கூட, யாவரோடு கூட நாம் எப்படிதான் இருக்கணுமா? அன்பாதான் இருக்கணும்ன்றார் ஆண்டவர். அந்த அன்பா இல்லாம நான் ஆண்டவரிடத்துல மாத்திரம் அன்பா இருக்கிற அப்படின்னு சொன்னா நம்ம போய் சொல்றோம்னு அர்த்தம். அவன் நல்லலையா நம்ம போய் சொல்றேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஆலயத்துக்கு போற நல்லது அப்படின்னு சொல்ல அல்லையா? ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற நல்லது, காணிக்க போற நல்லது, ஜெபம் பண்ற நல்லது, எல்லாம் நல்லதுதான். ஆனா கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? அந்த வார்த்தை எப்படி அன்பு கூற முடியுங்க? எப்படி அது முடியும்? இட் இஸ் பாசிபிள் to love God without loving with one another, without loving our own brothers and sisters, without loving our co-workers, without loving our brothers and sisters of who belongs to the church, the body of Christ.
கர்த்தருடைய திருச்சரீரத்தில் அங்கமா இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஒருத்தர் நாம் அன்பா இல்லை அப்படின்னா நிச்சயமாக நாம் ஒரு வகையில என்ன சொல்றோம், பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம், நாம் நடிப்பவர்களாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆக என்ன என்ன காரியத்திற்காக தேவன் நம்மை அழைக்கிறார் அப்படின்னா, நாம் எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் எல்லாரும் அன்போடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அந்த திட்டத்திற்குள்ளாக நாம் வரணும், அந்த அன்புக்குள்ளாக நாம் வரணும். அந்த அன்புக்கு தடையாய் இருக்கிற எந்த காரியத்தை நீங்க பண்ணீங்க, ஏதாவது பெரிய காரியம் பண்ணிருக்கலாம், ஏதாவது எந்த காரியமா இருக்கட்டும். அதனால தான் போன காரியத்திலே சொல்லிட்டேன், சகோதரன் ஏதாவது ஒரு குறை பண்ணிட்டா அந்த குறையை மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்த குறையை மன்னிச்சுட்டு பலி செலுத்த வாங்க. ஆகவே அந்த ஒப்புரவாகுதல் தான் விலை உயர்ந்தது பலியை காட்டிலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கு சொல்லுகிறது போல. ஆமீன். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவனை போல தன்னை போல பிறரை நேசிக்கிற அந்த பிரமாணத்தை ஆண்டவர் அதை எப்படி சொல்றாருன்னா, அது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். என்ன பிரமாணம்? அது கோல்டன் ரூல் என்று சொல்லுகிறார்கள். என்ன ரூல் அது? கோல்டன் ரூல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்துல மகுடமாய் இருக்கிற மகிமையான ஒரு கேரக்டர், குணாதிசயம். அப்படின்னா நேசித்தல். என்ன நேசித்தல் அப்படின்னா, வேத ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சத்துரை கூட நேசின்னு சொல்லி கொடுத்துட்டார். யார? சத்துரை கூட. ஆமா, உன்னை அடிச்சவனா இருக்கட்டும், வச்சனா இருக்கட்டும், திட்டினவனா இருக்கட்டும், கேலி பண்ணவனா இருக்கட்டும், அவமானப்படுத்தினா இருக்கட்டும், கிட தள்ளனா இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், ட்ரைட்டர்ன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்ணுங்க, மன்னித்து அவர்களை நேசியுங்கள் என்று கற்றுக் கொடுத்த தேவன். இந்த ராஜரீக பிரமாணத்தை கடைப்பிடிப்பதற்கு, அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய வாழ்விலே கடைப்பிடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஊக்குவிக்கிறார். இதுல கருத்து என்ன அப்படின்னா, நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு தன் சகோதரனே, தன் சகோதரிய அல்லது நம்மோடு கூட பழகுகிற யாரா இருந்தாலும் எல்லாரையும் நாம் பகைக்கிறவர்களாக இருந்தால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையானது என்னதுங்க? பொய். அப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன் நம்ம உள்ளத்தை. நாம் எல்லாரும் ஒருவேளை லிட்டரலா நிறைய, இந்த காலத்துல நிறைய பொய் சொல்றோம், அது வேற விஷயம். ஆமே, நாளையில. ஆனா இந்த விஷயத்தை நினைக்கிற பொழுது எல்லாரும் பொய் சொல்றோம் இருப்போமோ? ஏன்னா நம்மால எல்லாரும் என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியலையே. நீ பார்க்குற ஒரு பிள்ளைகளை நீ நேசிக்க தெரியலன்னா என்னை எப்படி நேசிப்பேன்னு ஆண்டவர் ஒரு பெரிய கேள்வி அங்கே வைக்கிறார். ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை நமக்கு முன்னாடி வைக்கிறார். அது முடியுமா முடியாதா அப்படின்னா நிச்சயமாக அது முடியும். உலகத்திற்கு எப்படின்னு தெரியல, ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அது முடியும். இட் இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் டு லவ் எவ்ரிபடி. எல்லாரையும் நேசிப்பதற்கு, யாவரையும் நேசிப்பதற்கு, யாரை குற்றப்படுத்துவதற்கு அல்ல. ஆனா இன்றைக்கு உலகம் நிறைய பேரை நம்ம சகோதர சகோதரிகளை குற்றப்படுத்துவதற்கு தான் முயற்சிக்கிறோமே தவிர அவர்களோடு நல்லுறவை பேணுவதற்குண்டான முயற்சிகள் என்ன பண்ணல நம்ம. அதுதான் அந்த யோவான்ல நாம் வாசித்தோம். கர்த்தர் அந்த ஒரு இஸ்ரேலை பார்க்கிறார், தண்டனை கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள், போராடுகிறார்கள், வற்புறுத்துறாங்க. என்ன வற்புறுத்துறாங்க? மோசேயின் சட்டம் அப்படி சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? கல்லெறிஞ்சு கொள்ளனையா? சட்டம் அப்படி சொல்லுது, லா அப்படி சொல்லுது. ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்றார். நான் நியாயம் தீர்ப்பதற்கு நான் ஆள் இல்லப்பா, நியாயம் தீர்ப்பதற்காக நான் வரல. மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனிமே என்ன பண்ணாத, பாவம் செய். இனிமே பாவம் செய். Do no more sins. Commit no more sin. இனி செய்யாத போ. எல்லாரையும் பார்த்து சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யாது இருக்கிறான் அவன் முதல்ல. எத்தனை இந்த பாடம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாடம். அது நான்
ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு அழகான நிறைய எழுதுறாங்க, எல்லாம் பார்க்குறேன், நல்லா எழுதுறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை கவனித்து கொஞ்சம் சிந்திக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆட்டோவில் பார்த்த ஒரு காரியத்தை என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிச்சு என் டைரியில் வந்து உடனே எழுதுனாத. என்ன எழுதிருந்தது அப்படின்னா, என்ன கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருன்னா தெரிஞ்ச அடுத்த பாதி நீங்கள் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, அங்கே வார்த்தை எப்படி எழுந்ததுன்னா, என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவன்டா நல்லவன்? ஊர் வச்சு எழுதியிருக்கிறான். என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு இந்த ஊரில் எவன்டா நல்லவன்? இந்த ஊரில் எவன்டா நல்லவன்? இதே பிள்ளைகளை அழகான சிந்தனை துளிகள் அது. ஆகவே நாம் எளிதாக மற்றவர்களை குற்றப்படுத்தி விடுகிறோம். அது அல்ல, அது நமக்கு தேவையும் அல்ல. நமக்கு தேவை ஐக்கியம்தான், நமக்கு தேவை அன்புதான், நமக்கு தேவை இந்த விசுவாச பரிமாணம் தான், இந்த நம்பிக்கை பரிமாணம் தான், இந்த அன்பின் கட்டளை தான். ஆக இந்த கட்டளை தான் தேவன் ராஜரிக பிரமாணம் என்று சொல்லுகிறார். ராஜரிக பிரமாணம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது இந்த அன்பு அப்படின்னு சொல்றமே பாருங்க. போன வாரத்தில் ஒரு காரியத்தை சிந்தித்தார், கண்டினியூஸ் வர்ணன் பார்த்தேன், ஆனால் அது செய்யணும். அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, போன வாரத்தில் என்ன காரியத்தை சிந்தித்தோம்? சகிப்புத்தன்மை. வெரி குட். இப்போ இந்த கொரிந்தியர்ல ஒன்று வருது இல்லை, 1 கொரிந்தியர் 13 வருது. அதில் ஒன்று 7வது வார்த்தையை வாசிக்கும். 7வது வார்த்தை. சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நீங்க எல்லாரும் இப்ப அதை சொல்லணும். என்னத்த சொல்லணும்? சகலத்தையும் சகிக்கும். எது எது? அன்பு. எதை சகிக்குமா? சகலத்தின் அர்த்தம் எல்லாத்தையும் சகிக்கும். எது சகிக்கும்? அன்பு சகிக்குங்க. அப்போ சில காரியங்களை நம்மால சகிக்க முடியல அப்படின்னா அர்த்தம் நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். சகிக்க முடியல. குடும்பத்துல கணவன் மனைவி அந்த சகிப்புத்தன்மை இருந்தா தான் அந்த வண்டி வந்து அழகா ஸ்மூத்தா சந்தோஷமா ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா அந்த வண்டி ஓடும். அந்த வண்டி ஓடுறதுக்கு சகிப்புத்தன்மை முக்கியம். அந்த சகிப்புத்தன்மை கொடுக்கிற அந்த டானிக் எது அப்படின்னா, அந்த மருந்து எது அப்படின்னா, அந்த ஔஷதம் எதுன்னா அன்பு தான். ஏன்னா அன்பு இருந்தா என்ன பண்ணுமா? சகலத்தையும் சகிக்கும். எது சகிக்கும்? அன்பு இருந்தா சகிக்கும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. சகலத்தை சகிக்கும். நான் சகலத்தை சகிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு எழுதி சொல்லு பார்ப்போம். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. 1 தான் தூக்குது, 1 2 3 தூக்குது. ஆமென். தேங்க்யூமா, நன்றி. சகலத்தை தாங்கும். எப்படிதான் ஓடுற வாழ்க்கையில் கேட்ப, எப்படிதான் போகுது, எப்படியோ சகிச்சுட்டு என்ன பண்ற, ஓடுது. தேவ பிள்ளையே, இந்த டாலரன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில மேம்படுவதற்கு அன்பு நமக்கு விலையேறப்பட்ட மருந்தாக இருக்கிறது. ஆக இந்த அன்பிலே நாம் வழிநடத்துகிற பொழுது குடும்பம் மாத்திரம் எல்லா இடத்திலும் அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும், அங்கே அழகான ஒரு அமைதி உண்டாக இந்த அன்பு நம்மை வழிநடத்துகிறது. இன்னொரு காரியத்தை கூட அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பார்த்தீங்களா எத்தனை பையனை வந்துச்சு பாருங்க. இப்ப நம்ம 3 பையனை பார்த்துட்டோம். 3 பையனை. முதல் பையன் என்ன? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியா நடவாமல் இருக்கிறவன், இருளில் நடக்கிறவன் பையன். 2வது பையன் யாரு? தேவனை நேசிக்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியா தன் சகோதரனை பகைக்கிறவன் பையன். இங்க 3வது என்ன பையன் சொல்றாரு? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பையனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. If a man says I know God, எனக்கு கர்த்தர் தெரியுங்க, I know God of God, கர்த்தருடைய வார்த்தை தெரியுங்க, அது தெரியுது, எல்லாம் தெரியும் தான், எல்லாம் தெரியும். 50 வருஷமா படிக்கிறோம், 40 வருஷம் படிக்கிறோம், 30 வருஷம் படிக்கிறோம், வார்த்தையை படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம், கற்பனைகளை படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்றது? கற்பனை கை கொள்ளாதவன். If a man doesn't obey
the word of God. அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன், பிரமாணங்களுக்கு பயப்படாதவன், பிரமாணங்களை மீறுகிறவன், பிரமாணங்களை தவிர்க்கிறவன், அவன் யாரா இருக்கிறானா? அவன் ஒரு பையனா இருக்கிறான். இப்ப ஒரு 3 பையனை பார்த்துக்கிறோம். ஈயும் சொல்லியும் ஒரு 3 சொல்லியும் பார்த்திருக்கிறோம். இதுல கொஞ்சம் நம்மை சரியான பாதையில ஆவியான நம்மை வழிநடத்திட்டோம். பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். ஆதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரமாணங்களை ஆண்டவர் அநேக வார்த்தைகளின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார், அதை சொல்லிக் கொடுக்கிறார். வசனத்தில் பிரசங்கி சொல்லுகிற பொழுது அந்த 12ஆம் அதிகாரம் 12வது வசனமா அது வாசிங்க. பிரசங்கி 12. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அப்புறம் அடுத்த வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக தேவனுக்கு பயந்து அவளை கற்பனை கை கொள்வது மனுஷன் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. அங்க ஆங்கிலத்தில் பாரு எவ்வளவு அழகா வருது. Let us hear the conclusion of the whole matter. Let us hear the conclusion of the whole matter. உலகத்தில் இருக்கிற எல்லா சங்கதி, எல்லா காரியம், எல்லாத்துக்கும் முடிவு என்ன? கன்க்ளூஷன் என்ன? எபிலோக். வாட் இஸ் தி எபிலோக் ஆஃப் தி மேட்டர் ஆஃப் தி வேர்ல்ட்? இந்த உலகத்தின் எபிலோக் என்ன? பிரிலோக சொல்ல. எபிலோகனா முடிவுரை. முடிவு என்ன அப்படின்னா அங்க வசனம் சொல்லுகிறது, fear God and keep his commandments, for this is the whole duty of man. whole அப்படின்னா முழு பாரம், கடமை, பொறுப்பு. அது என்ன அப்படின்னா கற்பனைகளை கை கொள்ளுவதே மனிதன் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமென். அதிலே சில கடமைகள், குடும்பம்னா சில கடமைகள், வேலையில் இருக்கிற சில ரெஸ்பான்சிபிலிட்டி, சில டிசக்னேஷனுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கடமையாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அது என்னங்க? கற்பனைகளை கை கொள்ளணும். அதுல இந்த அதிகாரத்துல எல்லாம் இந்த யோவான்ல வாசித்து பாருங்க தொடர்ந்து. எவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறானோ அவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான், அவன் பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறான். கை கொள்ளாத பிசாசின் காரியமா இருக்கிறது என்று 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் யோவான் முழுவதுமா அதுதான் சொல்றார். ஆக தேவ பிள்ளைகளை ஒரு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு சிந்தித்திருக்கிறோம். 1, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவரோடு கூட, we are all united together with the body of Christ, with the church of Christ. கிறிஸ்துவின் திருச்சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை. 2வதாக தேவனை அறிந்திருக்கிறோம். we know God the Almighty. கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். 3வது கர்த்தரை நாம் நேசிக்கிறோம், கர்த்தரை அன்பு கூறுகிறோம். கர்த்தரை ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம். இவை எல்லாம் உண்மைதான். அப்படி சொல்லியும் மாறாக இருளிலே நடக்கிறவனாக, மாறாக சகோதரனை பகைக்கிறவனாக, சகோதரனுக்கு விரோதமாக எழும்புகிறவனாக, அல்லது கற்பனைகளை கை கொள்ளாதவனாக இருந்தால் இன்னும் நாம் இருளிலே, இன்னும் பொய்யனாக ஒருவேளை நான் என் வாழ்க்கையில இனி பொய் பேசக்கூடாது அப்படின்னு நிறைய தீர்மானம் எடுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னும் நான் பொய் பேசக்கூடாது என் முடிவு எடுத்துருக்கிறேன். ஐயா, நல்ல காரியம். ஆனா அந்த காரியம் எல்லாம் நம்ம ட்ரை பண்றோம், பேசக்கூடாதுன்னு. ஆனா இங்க பார்த்தோம்னா ஆண்டுடைய வார்த்தையின்படி ஐக்கியப்பட்டு இருளில் நடந்த பையனா மாறிடுறோம். அந்த இடத்துல நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சக விசுவாசிகளை நேசிக்காவிட்டால் நான் பையனா மாறிடுறோம். கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், நான் பையனா மாறிடுறோம். அப்ப அதுவும் போய் சொல்ற மாதிரி ஆயிப்போதுங்க, மாறி போகுது. அப்ப இதை குறித்ததான ஒரு சிந்தனை ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் ஒரு விசேஷத்த மார்க்கத்தா கர்த்தரை உண்மையாய் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக, உண்மையான ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளாக, உண்மையாக அன்றோடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நாம் இருந்து பொய்யன் என்ற வார்த்தையை மாறி உத்தமன், உண்மையானவன் என்ற பெயரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.